Hello everyone, welcome to our channel. இன்னைக்கான ஸ்டோரி வந்து The Lost Puppy. Lost அப்படின்னா தொலைந்து போகிறது, பப்பி அப்படின்னா நாயோட குட்டியை தான் நம்ம பப்பின்னு சொல்லுவோம். நாய்க்கு வந்து டாக்னு சொல்லுவோம், நாய்க்குட்டியை பப்பின்னு சொல்லுவோம். The Lost Dog அப்படின்னா தொலைந்து போன நாய்க்குட்டி. இந்த கதையை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டோரியை கொடுக்குறேன், நீங்கள் ஒன் டைம் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு. வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ரீட் பண்ணிவிட்டு வாங்க. அப்புறமா நம்ம அதோட மீனிங்கும் அதோட கிராமர் எக்ஸ்ப்ளனேஷனும் பார்க்கலாம். ஓகே, ரீட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டோரி பார்க்கலாம். Once upon a time there was a little girl named Sarah. Once upon a time அப்படின்னா ஒரு காலத்தில் there was a little girl named Sarah. இது வந்து நம்ம லாஸ்ட் ஸ்டோரியிலையும் இதே மாதிரி தான் பார்த்தோம். there was a little girl அப்படின்னா ஒரு பொண்ணு இருந்தா, ஒரு பொண்ணு இருக்கிறா அப்படின்னு சொல்கிறதுக்கு there is a girl அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு பொண்ணு இருந்தா அப்படின்னு சொல்கிறதுக்கு இஸோட பாஸ்ட் டென்ஸான was யூஸ் பண்ணியிருக்கோம். there was a little girl named Sarah. சாரா அப்படிங்கிற ஒரு பொண்ணு. a little girl, அப்படின்னா ஒரு பொண்ணு, சாராங்கிற பேருடைய நேம்டு சாரா, ஒரு பொண்ணு இருந்தா. ஸோ வாஸ் போட்டிருக்கோம், அங்கே இருந்தா, தயார். ஓகே, once upon a time there was a little girl named Sarah. She loved animals very much. அப்படின்னா அவளுக்கு வந்து விலங்குகள்னால் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இஷ்டம் அப்படின்னு சொல்கிறதுக்கு லவ்டு. ஏன்னா ஹீலி போட்டிருக்கோம், ஏன்னா இது அவளுக்கு பிடிக்கும், அது முடிஞ்ச விஷயம். ஸோ அதனால பாஸ்ட் டென்ஸான லவ்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அனிமல்ஸ் வெரி மச். One day, while walking in the park with her father, Sarah found a small fluffy puppy. அப்படின்னா என்னென்னா, ஒரு நாள் அவங்க அப்பா கூட அவள் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்மால் இந்த ஃப்ளஃபியான பப்பியை வந்து பார்த்தா. ஃப்ளஃபி அப்படின்னா என்னென்னா பஞ்சு போன்ற, இப்போ டாகுக்கெல்லாம் பஞ்சு போல் நிறைய முடி இருக்கும்ல, அதுதான் ஃப்ளஃபி. அதாவது இந்த கேக் வந்து ஃப்ளஃபியாக இருக்குது, பஞ்சு போல் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, தான் அதோட மீன். ஃப்ளஃபி பஞ்சு போல் ரோம முடிய பப்பியை வந்து அவள் பார்த்தா. ஓகேவா. ஒன் டே ஒயில் வாக்கிங் இன் த பார்க் வித் ஹர் ஃபாதர். இங்கே ஒயில் ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒன் டே ஒரு நாள் ஒயில். இந்த ஒயில் ஏன் யூஸ் பண்ணோம்னா, ரெண்டு ஆக்ஷன், அதாவது ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு ஆக்ஷன் நடந்திருக்கு. அதாவது அந்த ஒயிலை வந்து நம்ம கன்ஜெக்ஷன் ஆட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். அவங்க பார்க்கில் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த பப்பியை வந்து பார்த்தாங்க. ஓகேவா. அதனால இந்த இடத்துல நம்ம ஒயிலை வந்து கன்ஜெக்ஷனாக யூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் இது செஞ்சுட்டு இருக்கும்போது நடந்துச்சு, அந்த மாதிரி இடத்துல ஒயிலை நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஒயில் வந்து இதில் பார்த்துக்கோங்க, நிறைய இடத்துல அல்தோ அந்த மாதிரிலாம் நிறைய வரும். நம்ம நிறைய ஸ்டோரி பார்க்கும்போது எந்தெந்த வேர்டு எப்படி யூஸ் பண்ணணும் நமக்கு தெரியும். நிறைய ஸ்டோரி பார்க்க தான் அது தெரியும். ஸோ இந்த இடத்துல ஒயிலோட மீனிங் வந்து ஒரு ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொன்று நடந்தனால அதை நம்ம கன்ஜெக்ஷன் ஆட்டு அதெல்லாம் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஒன் டே ஒயில் வாக்கிங் இன் த பார்க். இன்னுன்னா என்னது நமக்கு தெரியும், பார்க்கில், உள்ளே அப்படிங்கிற மீனிங் நம்ம நிறைய அந்த ஸ்டோரியிலலாம் பார்த்துருக்கோம். இன்னும் உள்ளே பார்க்கில் நடந்துகிட்டு இருக்கும்போது, வாக்கிங் நடந்து கொண்டிருந்த போது, அப்போது நடந்துகிட்டே இருக்காங்க, ஒரு ஆக்ஷன் கொஞ்சம் நேரம் நடக்குது. ஸோ அதனால தான் இங்கே வாக்கிங் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம், ஐஎன்ஜி யூஸ் பண்ணியிருக்கோம். வாக்கிங் இன் த பார்க், பார்க்கில் நடந்து கொண்டு இருக்கும்போது, வித் ஹர் ஃபாதர், அவங்க அப்பா உடன். வித் அப்படின்னா உடன், அப்பா உடன். ஹெர் ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம், அவள் வந்தனால ஹெர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே அவனாக இருந்ததுன்னா ஹிஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே. அவளுடைய அப்பாவுடன் நடந்து கொண்டிருக்கும்போது சாரா ஃபவுண்ட் எ ஸ்மால் ஃப்ளஃபி பப்பி. ஃபைண்டோட பாசன்ஸ் தான் ஃபவுண்டு. ஸோ பார்த்தா, பார்க்குறதுக்கு ஃபைண்டு, பார்த்தாள்னு சொல்கிறதுக்கு ஃபவுண்ட், பாசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சாரா ஃபவுண்ட் எ ஸ்மால், ஒரு சின்ன, அப்படின்னா ஒரு சின்ன பப்பியை பார்த்தா. ஓகே. நெக்ஸ்ட்டு, த பப்பி லுக்ட் ஸ்கேட் அண்ட் லாஸ்ட். பப்பி லுக்டு அப்படின்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப பயந்து போய் தொலைஞ்சு போய் பயந்து போன மாதிரி இருந்துச்சு. த பப்பி லுக்டு, லுக் அப்படின்னா பார்க்குறது, லுக்டு அப்படி ஈடியம் போட்டிருக்கோன்னா பார்த்துச்சு. அந்த பப்பி வந்து அப்படி பார்க்கறதுக்கு இருந்துச்சு. ஸோ லுக்ட். ஸ்கேர்ட் அப்படின்னா பயப்படுறது. ஓகே. பயந்து போய், அண்ட் லாஸ்ட் தொலைஞ்சு போய் பயந்து போன மாதிரி அது பார்த்துச்சு. ஓகே. சாரா செட், டாடி லுக், கேன் வி கீப் ஹிம். சாரா வந்து உங்கள் அப்பா கிட்ட சொன்னால், நம்ம இதை எடுத்துக்கலாமா, இவனை நம்ம எடுத்துக்கலாமா, எடுத்து வச்சுக்கலாமா அப்படின்னு உங்கள் அப்பா கிட்ட அவள் கேட்டா. சாரா செட் அப்படின்னா சொன்னான். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கதை சொல்லிகிட்டே இருக்கும்போது அவள் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் அவள் என்ன சொன்னாலும் அது தானே சொல்லுவோம். அதனால தான் இங்கே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் வந்துருக்கு. கேன் வி கீப் ஹிம், நம்ம என்ன வச்சுக்கலாமா. சாரா செட், சாரா சொன்னான். டேடி அப்பா, லுக் பாருங்க, கேன் வி கீப் ஹிம், இவனை நம்ம வச்சுக்கலாமா.
கீப்னா வச்சுக்கிறது. ஓகே, நம்ம வேணால் வச்சுக்கலாமா? கீப்போட பாஸ்டன்ஸ் வந்து கெப்ட் தானே நம்ம இங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல அவள் சொன்னான்னு சொல்லி அவள் அப்பா என்ன சொன்னாலும் அதுதான் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை சொல்கிறோம். அதனால தான் கீப் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஹெர் ஃபாதர் ஸ்மைல்ட் அண்ட் ரிப்ளைட் அஃப்கோர்ஸ் சாரா. ஹெர் ஃபாதர் ஸ்மைல்டு அப்படின்னா அவங்க அப்பா சிரிச்சாங்க, ஸ்மைல்டு அண்ட் ரிப்ளைடு பதில் சொன்னாங்க, அஃப்கோர்ஸ் நிச்சயமாக சாரா, கண்டிப்பாக நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஓகே, லெட்ஸ் டேக் ஹிம் ஹோம், அவனை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, லெட்ஸ் டேக் ஹிம், அவன், இது வந்து பப்பி வந்து பாய் அப்படின்னால ஹிம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கே ஏன் ஹிஸ் யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிம் அவன் அப்படின்னு சொல்கிறதுக்குனால ஹிம் யூஸ் பண்ணியிருக்கோம். இதே இது அவனுடைய பொருள் ஏதாவது இருக்குது அப்படி சொல்கிறதுக்கு ஹிஸ் புக்கு, ஹிஸ் பென் அப்படி சொல்லணும். ஓகே, இது அவன் அப்படின்னால தான் நம்ம ஹிம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, சாரா அண்ட் ஹர் ஃபாதர் டுக் த பப்பி ஹோம். சாராவும் அவளுடைய அப்பாவும், ஹர் ஃபாதர், டுக் அப்படின்னு டேக்கோட பாஸ்டன்ஸ் டுக், எடுத்துகிட்டு போனாங்க. த பப்பி ஹோம், அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. தே கேவ் ஹிம் ஃபுட் அண்ட் வாட்டர். தே அப்படின்னா அவர்கள், அவங்க 2 பேர் இருக்காங்க, அதனால தே போட்டிருக்கோம். கிவ்வோட பாஸ்டன்ஸ் கேவ். தே கேவ் ஹிம் ஃபுட் அண்ட் வாட்டர், அவனுக்கு ஃபுட்டும் வாட்டரும் கொடுத்தாங்க, சாப்பாடும் தண்ணியும் கொடுத்தாங்க. த பப்பி wagged his tail happily. அந்த டாக் வந்து அதோட டெய்ல்னா வாலை வந்து சந்தோஷமாக ஆட்டுச்சு. ஸோ wagged அப்படின்னா ஆட்டுறது. ஹிஸ் டெய்ல், இங்கேயும் ஹிஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா அதனுடைய வாலை, பட் அந்த டாகுடைய வாலை. அப்போ அதனுடைய அப்படின்னு வந்துச்சுன்னா, அவனுடைய அப்படின்னு வந்துச்சுன்னா ஹிஸ் யூஸ் பண்ணுவோம். அவன் அப்படின்னு சொல்லுவோம்னா நம்ம ஹிம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ ஹிஸ் டெய்ல் ஹாப்பிலி, சந்தோஷமாக, ஹாப்பிலி அப்படின்னா சந்தோஷமாக ஆட்டுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு சாரா நேம்டு ஹிம் மேக்ஸ். சாரா அவனுக்கு மேக்ஸ் அப்படின்னு பேர் வச்சா. ஸோ அதனால் ஹிம், அவனுக்குன்னு வந்திருக்குல்ல, அவனுக்கு மேக்ஸ்னு பேர் வச்சா தான் ஹிம் யூஸ் பண்ணியிருக்கோம். சாரா நேம்டு ஹிம் மேக்ஸ். டேஸ் பாஸ்ட் அண்ட் மேக்ஸ் பிகேம் எ பார்ட் ஆஃப் தேர் ஃபேமிலி. டேஸ் பாஸ்ட்னா நாட்கள் கடந்தது, அண்ட் மேக்ஸ் பிகமோட பாஸ்டன்ஸ் தான் பிகேம் அ பார்ட் ஆஃப் தேர் ஃபேமிலி. பிகம் அப்படின்னா மாறுறது. இப்போ குழந்தைங்கள்ட்ட கேட்கும்போது நீங்கள் என்ன ஆக போகிறீங்க கேட்டு, நான் ஒரு டாக்டர் ஆக போகிறேன், ஐம் கோயிங் டு பிகம் அ டாக்டர், நான் டாக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பிகம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஆகிட்டு, மாறிட்டு. ஸோ பிகேம் அப்படின்னா அவங்களுடைய வீட்டில் ஒரு ஆளாட்ட மாறிட்டு. டேஸ் பாஸ்ட் மேக்ஸ் பிகேம் அ பார்ட் ஆஃப் தேர் ஃபேமிலி. தேர்னா அவங்களுடைய ஃபேமிலியில் ஒரு பார்ட் ஆகிட்டு. He played with Sarah every day and slept next to her bed at night. அப்படின்னா அது வந்து சாரா கூட விளையாடிச்சு டெய்லியுமே. சாராக்கு பக்கத்தில் பெட்டில் அது படுத்து உறங்கிச்சு. பெட்டில் வந்து சாரா பக்கத்தில் படுத்து எல்லா நாள் நைட்டும் தூங்கிச்சு. He played with Sarah every day. play அப்படின்னா விளையாடிச்சு. with சாராவுடன் everyday என்றைக்குமே, டெய்லியுமே. He played with Sarah every day and slept அப்படின்னா ஸ்லீப்போட பாஸ்ட் slept, தூங்கிச்சு. next to her bed at night. next to her bed அப்படின்னா அவளோட பெட்டுக்கு பக்கத்தில் அது தூங்கிச்சு. at நைட்டில் தூங்கிச்சு. at அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டான ஒரு டைம் தெரிஞ்சனால நைட்டில் பெட்டில் பக்கத்தில் தூங்கிச்சு. One evening, Sarah and Max went for a walk in the park again. அப்படின்னா ஒரு நாள் ஈவினிங் சாராவும் மேக்ஸும் மறுபடியும் பார்க்கில் வாக்கிங் போனாங்க. ஒன் ஈவினிங், ஒரு நாள் ஈவினிங் சாயந்தரம், சாரா அண்ட் மேக்ஸ், சாராவும் மேக்ஸும் வென்ட் ஃபார் அ வாக். அப்படின்னா வெண்ட் அப்படின்னா கோவோட பாஸ்ட் வெண்ட், போனாங்க. போகிறதுக்கு கோன்னு சொல்லுவோம், போனாங்க அப்படிங்கிறதுனால வெண்ட் போட்டிருக்கோம். ஃபார் அ வாக் அப்படின்னா நடக்கிறதுக்கு, இக்கு அப்படின்னு வந்திருக்கு. இப்போ ஃபார்னா நடக்கிறதுக்கு, ஃபார் அ வாக் நடக்கிறதுக்கு. இந்த பார்க்கில் போனாங்க. அகெயின் அப்படின்னா மறுபடியும் போனாங்க. ஓகே, ஒன் ஈவினிங் சாரா அண்ட் மேக்ஸ் வென்ட் ஃபார் அ வாக் இன் த பார்க் அகெயின். Max saw another dog and started running after it. Suddenly அப்படின்னா திடீரென மேக்ஸ் சியோட பாஸ்ட் சா, பார்க்குறதுக்கு சி, பார்த்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு சா another dog அப்படின்னா இன்னொரு டாக் பார்த்துச்சு. அண்ட் ஸ்டார்டட் ரன்னிங் ஆஃப்டர் இட்.
ஸ்டார்டட் ரன்னிங்னா தொடங்கிச்சு, ஓட தொடங்கிச்சு. ரன்னிங் ஆஃப்டர் இட், அதுக்கு பக்கத்தில் ஆஃப்டர், அதுக்கு அடுத்து ஓட தொடங்கிச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் ஓடுதில்ல, அதனால ரன்னிங் போட்டிருக்கோம். ஸ்டார்டட் தொடங்கிட்டு, ஆல்ரெடி தொடங்குறது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டார்ட்டை சொல்லுவோம். தொடங்கிச்சு அப்படின்னு சொல்கிறதுனால முடிஞ்சதுனால ஸ்டார்டட் போட்டிருக்கோம். ஆஃப்டர் இட், அதுக்கு பக்கத்தில் ஓட தொடங்கிச்சு. ஓகே. சாரா ட்ரை டு கால் ஹிம் பேக் பட் மேக்ஸ் டிஸப்பியர்ட் இன் டு த ட்ரீஸ். சாரா ட்ரை டு கால் அப்படின்னா ட்ரையோட பாஸ்டன்ஸ் தான் ட்ரைடு. ட்ரைனா முயற்சி பண்ணுறது, ட்ரைடுனா முயற்சி பண்ணுனா. எதுக்கு? கூப்பிடுறதுக்கு. டு கால் ஹிம் பேக், திரும்ப வர்றதுக்கு, திரும்ப அதை இங்கே கூப்பிடுறதுக்கு, அவனை திரும்ப வர்றதுக்கு அவள் கூப்பிட்டா. பட் மேக்ஸ் டிஸப்பியர்ட் இன் டு த ட்ரீ. அப்பியர்டு அப்படின்னா என்னன்னா தோன்றுறது, டிஸப்பியர்ட் அப்படின்னா மறைகிறது. இன் டு த ட்ரீக்கு உள்ள இது மறைஞ்சிடுச்சு. மேக்ஸ்னா அந்த டாகோட பேர். மேக்ஸ் டிஸப்பியர்ட் இன் டு த ட்ரீஸ். ஓகே. சாரா ட்ரை டு கால் ஹிம் பேக், திரும்ப கூப்பிடுறதுக்கு அவள் முயற்சி பண்ணா. ஆனால் பட் மேக்ஸ் டிஸப்பியர்ட் இன் டு த ட்ரீஸ், ட்ரீக்கு உள்ளாடி அது மறைஞ்சு போயிடுச்சு. ஓகே. சாரா வாஸ் வெரி ஒரீடு. அப்படின்னா சாரா வந்து ரொம்ப கவலைப்பட்டா. ஸோ வாஸ் பாஸ்டன்ஸ், வெரி ஒரியோட பாஸ்டன்ஸ் ஒரீடு, கவலைப்பட்டா. ஷீ லுக்ட் எவ்ரிவேர் பட் couldn't find Max. She looked everywhere அப்படின்னா லுக் அப்படின்னா பார்க்குறது, லுக்ட் அப்படின்னா பார்த்தாள், எவ்ரிவேர் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே அவள் பார்த்தா. ஷீ லுக்ட் எவ்ரிவேர், எல்லா இடத்துலையுமே பார்த்தா. பட் couldn't find Max, ஆனால் அவளால் மேக்ஸை கண்டுபிடிக்க முடியலை. ஸோ இங்கே குட் ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம்? இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து நீங்கள் என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ கேன் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னால் அந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்கிறதுக்கு நம்ம குட் யூஸ் பண்ணுவோம். கேனோட பாஸ்டன்ஸ் குட் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து அவளால் பார்க்க முடியலை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ், அதனால couldn't யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. லுக்ட் எவ்ரிவேர் பட் couldn't find Max. அவள் எல்லா இடத்துலையும் பார்த்தா, நான் அந்த மேக்ஸை வந்து கண்டுபிடிக்க முடியலை. ஷீ ஸ்டார்டட் டு க்ரை. அவள் அழத் தொடங்கினா. ஓகே. அழதுக்கு தொடங்கினா. ஸோ ஷீ ஸ்டார்டட் டு க்ரை. ஜஸ்ட் தென் மேக்ஸ் கேம் ரன்னிங் பேக் வித் த அதர் டாக். ஜஸ்ட் தென், அதுக்கப்புறமா மேக்ஸ் கேம், கம் அப்படின்னா வான்னு சொல்கிறது, கேம் அப்படின்னா வந்துச்சு அப்படின்னு சொல்கிறது. ரன்னிங் பேக் வித் த அதர் டாக், இன்னொரு டாக் கூட அது ஓடி வந்துச்சு. இன்னொரு டாகுடன், அதர் டாக் அப்படின்னா இன்னொரு டாக், உடன் அப்படின்னா வித். ஸோ இன்னொரு டாகுடன் அது ஓடி வந்துச்சு, திரும்ப வந்துச்சு, அதனால் ரன்னிங் பேக். தென் மேக்ஸ் கேம் ரன்னிங் பேக் வித் த அதர் டாக். சாரா hugged Max tightly and said, Max, I was so scared. Please don't run away again. சாரா ஹக்டு மேக்ஸ் அப்படின்னா என்னென்னா இந்த டாகை வந்து அணைச்சா, டைட்லி இறுக்கமாக அணைச்சா. அண்ட் செட், அப்புறமா சொன்னால் மேக்ஸ் ஐ வாஸ் ஸோ ஸ்கேட், நான் ரொம்ப பயந்துட்டேன். இப்போ அதுக்கு சொல்லும்போது நான் ரொம்ப பயந்துட்டேன், என்னால் திரும்ப நீ இப்படி ஓடி போகாத. ஐ வாஸ் ஸோ ஸ்கேட், பயந்துட்டேன். ப்ளீஸ் டோன்ட் ரன் அவே அகெயின், மறுபடியும் அகெயின் அப்படின்னா மறுபடியும் இப்படி போகாத. மேக்ஸ் லிக்ட் சாராஸ் ஃபேஸ் ஹாப்பிலி. லிக்ட் அப்படின்னா என்னென்னா நக்குறது. மேக்ஸ் லிக்ட் சாராஸ் ஃபேஸ், சாராவுடைய ஃபேஸ். இது ஏன் எஸ் போட்டிருக்கோம், சாராஸ்ன்னு போட்டிருக்கோன்னா, இப்போ சாராவுடைய முகத்தை சந்தோஷமாக அதை நக்கிச்சு. சாராவுடைய, யாராவது உடைய அப்படின்னு சொல்லணும்னா அதனுடைய அப்படின்னு சொல்லணும்னா இட் ஹேஸ் அப்படின்னு சொல்லணும். இட்டு போட்டு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போடுவோம். ஓகே. அவளுடைய, அவனுடைய அப்படின்னு வந்தால் பேருக்கு பக்கத்தில் எஸ் போடுவோம். தான் சாராஸ் ஃபேஸ் ஹாப்பிலி. லிக்டு விட லிக்டுன்னு சொல்லக்கூடாது, லிக்ட், கேட், லிக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. மேக்ஸ் லிக்ட் சாராஸ் ஃபேஸ் ஹாப்பிலி, சந்தோஷமாக அவளுடைய முகத்தை நக்கிச்சு. ஓகே. ஃப்ரம் தட் டே ஆன், அந்த நாளில் இருந்து சாரா ஆல்வேஸ் மேட் ஷுர் டு கீப் மேக்ஸ் ஆன் எ லீஷ் டியூரிங் தேர் வாக்ஸ். அப்படின்னா ஃப்ரம் த டே, அந்த நாளில் இருந்து சாரா ஆல்வேஸ் மேட் ஷுர் அப்படின்னா, சாரா ஆல்வேஸ் அப்படின்னா எப்போவுமே, மேக்கோட பாசஸ் மேடு, ஷுர் டு கீப் மேக்ஸ் ஆன் எ லீஷ் டியூரிங் தேர் வாக். லீஷ் அப்படின்னா என்னென்னா, இந்த டாக்ஸ்க்கு கழுத்துலலாம் ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி ஒன்று வச்சு கட்டியிருப்பாங்கள்ல, அதோட பேர் தான் லீஷ். அந்த லீஸ்லேருந்து அதை பிடிச்சிட்டு தான் எப்போவுமே வாக்கிங் போவா. அதில் வந்து அவள் ஷுவராக இருந்தா.
கரெக்டாக இருந்தா, ஏன்னா அது ஓடி போகுதுல, அதனால அதை பிடிச்சி வச்சுட்டு போகிற அந்த லீஷை பிடிச்சிட்டு வாக் போகிறதுல அவள் கரெக்டாக இருந்தா. டியூரிங் தேர் வாக், டியூரிங்னா அது அந்த அவளுடைய அந்த வாக்கில், அந்த வாக்கிங் டைமில், தேர் வாக்ஸ். கீப் அப்படின்னா வச்சிருக்கிறது, அந்த லீஸில் கீப் வச்சு கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுல அவள் வந்து கரெக்டாக இருந்தா. ஓகே, இவ்வளோதான் ஸ்டோரி. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நமக்கு தெரியாத நிறைய வொக்காபுலரிஸ் இருக்குது. வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியாத என்ன வொக்காபுலரிலாம் படிச்சிங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் அந்த வொக்காபுலரியை எழுதி அதோட மீனிங்கும் எழுதுங்க. ஒரு டைம் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இன்றைக்கி படித்த வொக்காபுலரியை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த ஸ்டோரியில் மோஸ்ட்லி நமக்கு தெரியாத ஒரு 5 வொக்காபுலரி நான் சொல்கிறேன். ஸ்கேர்ட் அப்படின்னா பயப்படுறது, லீஷ் அப்படின்னா நாயோட கழுத்தில் கட்டக்கூடிய அந்த ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லுவோம், லீஷ் அப்படின்னு சொல்லுவோம். பேக்டு அப்படின்னா அசைகிறது, டிஸ்அப்பியர்டுனா காணாமல் போகிறது, லிக்ட் அப்படின்னா நக்குறது. ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருந்தனாலும் கமெண்டில் கேளுங்க. ஸ்டோரியோட எக்ஸ்ப்ளனேஷன் இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படி உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி படித்த வொக்காபுலரியை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு ஸ்டோரி பார்க்கலாம்.